அதில் ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம், விஜய் அவர்கள் இப்படி டார்கெட் பண்ணதுக்கு பிறகு அந்த கோமணன்னா கோமணமா அந்த ஆளுடைய புகைப்படத்தை போட்டு, அவர் கூடயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாயோட புகைப்படத்தை போட்டு வலைதளங்களில் இது எந்த நாய் வந்து அறிவாலயத்துடைய நாய் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வலைதளங்களில் போடுறத பார்த்தோம். அதாவது விஜயை எதிர்க்கக்கூடிய பல நபர்களும் பார்த்தீங்கன்னா சரிசமம் இல்லாமல் சமரசமும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு கடுமையாக எதிர்வினையாற்றிருக்காங்க. அதாவது கோவணனை கடுமையாக விமர்சனம் பண்ணி திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ நானுமே அதை போட்டிருந்தேன், தயவு செய்து நாயும் கோவணமும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு நாயை கேவலப்படுத்தாதீர்கள். நாய் நன்றி உள்ளது, புரிஞ்சுங்க. நாய் நன்றி உள்ளது. ஒரே ஒரு எஜமானுக்கு வாழாட்டி விசுவாசமாக இருக்கும். அது வீட்டு நாயாக இருந்தால். திருநாயாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எவன் பிஸ்கெட் போட்டாலும் வாழாட்டிட்டு எல்லா வேலையும் செய்யும், புரிஞ்சுங்களா? அப்போது திருநாய்க்கும் வீட்டு நாய்க்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இதில் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோமணன்றவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு எதிராக எவ்வளவு மோசமான ஒரு பாடல்களை தொடர்ச்சியாக பாடுறதா இருக்கட்டும், தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி திமுக பேச வைக்கிறேன்னா, டேய் எங்களுக்கே பாட்டா, எங்கள்கிட்ட லிரிக்ஸ் எழுதுறதுக்கு ஆள் இல்லையா? எங்கள்கிட்ட மியூசிக் டேரக்டருக்கு பஞ்சமா? எங்களுக்கு சிங்கருக்கு பஞ்சமா? தம்பி, நீங்கள் சிங்கரு மியூசிக் டேரக்டர் கூட விட்டுருங்க, பாட்டு எழுதக்கூடிய விஷயம் இருக்குல்ல. கவிஞர்கள் வந்து பாட்டு எழுதுறதுன்னு வச்சுங்களேன், படத்துக்கு பாட்டு எழுதுவான். ஆனால் நான் உட்காந்து எழுதுனேன்னு வச்சுங்களேன், திமுககாரன் படம் காட்டினதே பாட்டாக எழுதுவேன். அரை மணி நேரம் போது இவங்களை பற்றின பாட்டு எழுதுறதுக்கு. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னா, விஜய் அவர்கள் ரொம்ப டீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ணணும், அமைதியாக போகணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவன் அத்துமீறி கடுமையான சொற்களை பயன்படுத்தி விஜயை உச்சபட்சத்தில் கேவலப்படுத்துவானுங்க. நம்ம உட்காந்து பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்க, திமுகவுடைய தலைமைக்கு சொல்கிறேன், அல்ல திமுக இருக்க மேல்மட்ட நபர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இன்றைக்கு இருக்க தலைமுறை பிள்ளைகளுக்கு உங்கள் வரலாறு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. வரலாறு தெரிஞ்சவன்ட்டு நீ வம்புழுத்துக்கிட்டு இருக்கிற. வம்புழுத்தேனாக்கா தம்பி, நான் ஒன்றும் இல்லை, வேணும் 5 நிமிஷத்தில் உங்களோட இவங்களை வண்டவாளத்தை தண்டவாளமாக எழுதி ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருவேன், புரியுதுங்களா? ஆத்தங்கர ஓரத்தில் ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே தன்னானே கரவேட்டி கட்டும் முன்னே கரையோடு வந்தானே தன்னானே தானே தன்னானே. இந்த வரிக்கு அர்த்தம் என்னன்னு உன் தலைமையில் போய் கேளு. உன் திருவாரூரில் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆரம்ப கட்ட வாழ்க்கையில், உங்களுக்கான வேலை என்ன, ஆத்தங்கர ஓரத்தில்னு ஏன் சொன்னேன், எல்லா வரலாறையும் போய் கேளு. நான் பாட்டாக எழுதி கொடுத்து உங்கள் வண்டவாளத்தை வச்சு செஞ்சேன்னு வச்சுங்க, நாரி நசனஸ்து போயிடும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் பற்றி அவருடைய வாழ்க்கையை நீங்கள் தொட்டிங்கனாக்கா, திமுக தலைமையில் எவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது, கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து என்ன செஞ்சுருந்தான், வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சுருக்கான், குறிப்பாக ஆத்தங்கர ஓரத்தில் திருவாரூரில் என்ன செஞ்சுட்டு இருந்தான்ற வரலாறு நான் எழுதி சொன்னேன்னு வச்சுக்க, வெட்ட வெளிச்சமா ஒரு பையன் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையை உங்களுக்கு மதிக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்குவதற்காக விஜயை தொடுறீங்கனாக்கா அது வந்து நீங்கள் வந்து கொல்லிக்கட்டையை தூக்கி தரையில் சொரிஞ்சா பரவாயில்ல, கண்ணுக்குள்ளே வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆத்தங்கர ஓரத்தில் என்னன்றதை அவங்க முதல்ல சொல்லட்டும், புரியுதுங்களா? நான் எனக்கு தெரியும், வரலாறு தெரியும், அவளோடு வாழ்ந்த நபர்களோடு இன்று வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி கலைஞருடைய சகோதரி 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களோடு வாழ்ந்த பல நபர்கள், அந்த ஊர்காரர்களுக்குள் நபர்களோடு எனக்கு தொடர்பு இருக்கு நேரடியாக. நான் ரூட்லேருந்து தான் எப்பயுமே எடுப்பேன். நீங்கள் வந்து தேவையில்லாமல் நோன்றது. இப்போது இது கூட சேர்ந்து எண்ணெய் அடிக்கிறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கானுங்களா தெரியுமா உங்களுக்கு? ஆர் ராசா வந்து கலைஞரை பற்றி பேசும்பொழுது கரண்ட் கம்பு விழுந்துச்சு, கரெக்டுங்களா? நான் என்ன சொன்னேன், இனிமேட்டு உங்களுக்கு அடி தாண்டி, இதற்கு மேலே வந்து உங்களுக்கு அடி தான் கன்ஃபார்ம் உலகம். ஆட்சி வேணா உங்கள் பக்கத்தில் இருக்கலாம், இதற்கு மேல் ஆண்டவன் விஜய் பக்கம் தான் இருப்பாருன்றது எதற்காக சொன்னோம்னாக்கா, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை விஜய்க்கு எதிராக நீங்கள் முன்னெடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து இயற்கையே நீங்கள் வந்து இனிமேட்டு பேசுவதை அனுமதிக்காமல் காற்றடித்து அந்த இடத்த சாக்கிதுன்றது பொருள்கள் நம்ம போடுறோம். அதுக்கு பதிவுகள் போடுறான், பல பேர் பலவிதமாக பதிவுகளில் போடுறான். இவருக்கு வந்து கொஞ்சமாவது மனிதாபமும் இருக்கா, இவருக்கு கொஞ்சமாவது நாகரிகமும் இருக்கா. அது இன்னொருத்தவங்களாம் நான் கமெண்ட் பெருசாக படிக்கிறதுல நிறைய நபர்கள் படித்து சொன்னாங்க. ஒருத்தன் வந்து என் அட்ரஸ் கேட்டானா, டேய் உன் அட்ரஸ் மட்டும் சொல்கிறா, அப்புறம் பாடுறான் ஏற்ற அட்ரஸ் சொன்னால் வந்து எனக்கு நான் பொண்ணை கொடுக்க போகிறேன், அப்படியே நீ பொண்ணு கொடுத்தாலும் உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதா இல்லைடா. நான் இந்த படம் காட்டுறது பயோஸ்கோப் காட்டுறதுலாம் நிப்பாட்டிக்க. உங்கள் ஒப்பன் தாத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் அரசியலை நாகரிகமான முறையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். உனக்கு மேலே எல்லாமே செய்ய தெரியும் எங்களுக்கும், புரியுதா? இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்குறேன், ஆர் ராசா மீது அந்த கரண்ட்டு கம்பம் விழுகலை, அவர் பேசிக்கிட்ட இடத்துல சாஞ்சிச்சு, ராசா ஓடி போயிட்டாரு. உங்களுக்கு இனிமேட்டு அடிதாண்டான்னு சொன்னதுக்கே மனிதாபமானம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு கேட்குறியடா. உங்கள் ஆட்சியில் எத்தனை மக்களை கொன்று குவித்திருக்கிறீங்க. அன்றைக்கெல்லாம் என்ன வாயில் என்னடா வச்சுட்டு இருந்தீங்க, என்ன வச்சுட்டு இருந்தீங்க? எப்பா ஒன்றும் இல்லை, மெரினா பீச்சில் ஏர் ஷோ நடத்துனீங்க, 5 பேர் தண்ணி குடிக்காமல் செத்தான். நல்லா வச்சு பாருங்கள், தண்ணியை குடிக்காமல் டீஹைட்ரேட் ஆகி சாகிறது எவ்வளோ குடும்பம் தெரியுமா, செத்தான். இந்த பக்கம் நீங்கள் ஆட்சியில் நல்ல தண்ணியை குடிச்சும் செத்து போயிடலாம், ஏன்னா தண்ணியில் சாக்கடை கலந்துருச்சு, புரிஞ்சுங்களா? கள்ளசார மரணம் எவ்வளோ பெரிய மரணம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஒரு முறை இல்லை 2 முறை நடந்துச்சு. உங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், பெண் குழந்தைகள்
சின்ன சின்ன பெண் குழந்தைகள் பாலியல் அத்துமீறல் செஞ்சுக்கிட்டு அவர்களை வந்து துன்புறுத்தி கொண்டிருக்கும் போதும், இந்த பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த நிகழ்வாக இருக்கட்டும், இன்றைக்கு விஓக்கள் வந்து ராணுவ வீரர்கள் வந்து வெட்டப்பட்ட நிகழ்வாக இருக்கட்டும், இன்னைக்கு இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடுச்சுன்னு சொல்லி திருடு போகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஜவஹர்லிருந்து பல நபர்கள் இன்னைக்கு கொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இந்த நொடியில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் என் உயிருக்கு பாதுகாப்புலன்னு சொல்றாரு. அவரையாவது உயிரோட விட்டு வச்சிருப்பீங்களா, கொன்றீங்களான்னு நமக்கு தெரியல. இந்த ஆட்சியில் இவ்வளவு பேரையும் கொன்று குவித்து பெருமளம் வந்த பொழுது மக்களை நிர்கதியாக்கி ரோட்ல தவிக்க விட்டப்ப நீங்களாம் வாயில் என்னடா வச்சுட்டு உட்காந்துருந்தீங்க? இன்னைக்கு ஒரு பதிவு இனிமேட்டு உங்களுக்கு அடி தாண்டின்னு போட்டதுக்கே இவ்வளவு பேருக்கு வலிக்குதுன்னா, உப்பு போட்டு சோறு தின்னா பண்ணி மாதிரி வேற எதுவும் திங்காம இருந்தேனாக்கா, இவ்வளவு மக்களை உங்க ஆட்சியில கொன்று குவித்த பொழுது நேர்மையாக தனிப்பட்ட மனிதன் நீ பேசிருக்கணும்டா. அன்னைக்கெல்லாம் எவனுமே பேசல. 200 வாங்கிட்டு என்னத்தை வாயில வச்சுட்டு உட்காந்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து என்னடானா எவ்வளவு எகத்தாலும் எவ்வளவு பேச்சு, அட்ரஸ் கொடுங்குற, அது கொடுங்குற, இதுவும் கொடுங்குற. நீ பொண்ணு கொடுத்தா அவன் வீட்டில் வந்து பொண்ணு எடுக்கிறதுனா ஐடியா இல்லை. நான் வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு.